ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மைதா காஜு பிஸ்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காஜு பிஸ்கெட்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டுங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போல் உருட்டிக்கலாம். ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக உருட்டிக்கலாம். இது போல் ஷார்ப்பான மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காஜு மாதிரி ஷேப்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணுங்க. பார்க்க முந்திரி பருப்பு மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ பண்ணியாச்சுங்க. ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரம், உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சாட் மசாலாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான மொறுன்னு மைதா காஜு பிஸ்கெட்ஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிரிஷாஸ் கிச்சன் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.